இங்க இந்த பொண்ணு அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு சைலன்சர் எல்லாம் போட்டு அவளோட கன் எடுத்து நீட்டுறா. இதை தெரியாத அவனுமே அந்த கன்னு கிட்ட அவனுடைய மூஞ்ச கொண்டு போறான். அந்த பொண்ணுமே அந்த கன்னுடைய ட்ரிகரை அழுத்தலாம்னு சொல்லிட்டு பாக்க, அப்ப இவன் உடனே அந்த சைலன்சரை புடுங்கி அவனோட கண்ணுல மாட்டிட்டு என்னுடைய கண்ணுக்குமே அந்த சைலன்சர் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட காட்டுறான். இப்ப இவனுமே அந்த கன்னை கீழே வச்சுட்டு பின்னாடி இருக்கிற விண்டோவை சாத்தலாம்னு சொல்லிட்டு போறான். அந்த கேப்பை இந்த பொண்ணு யூஸ் பண்ணி அந்த கன் எடுத்து அவனை சுட பார்த்தா அந்த கன்னுடைய புல்லட் அந்த பொண்ணுடைய பேக் ஷோல்டர்லயே வந்து படுது. அதை பார்த்து அவனுமே என்ன சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் தெரியாம என்ன நானே சுட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்றா. அப்பதான் இவன் உடனே அந்த கன்னுடைய ட்ரிகர் அழுத்துனா அந்த கன்னுடைய புல்லட் பின்னாடி வரும்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றான். சொல்லிட்டு அவனுமே அந்த பொண்ணுக்கு பேண்டேஜ் தேட போக, அப்ப இந்த பொண்ணு டக்குன்னு அந்த கன்னை திருப்பி வச்சு சுடுறா. பார்த்தா மறுபடியும் அந்த புல்லட் அந்த பொண்ணு ஷோல்டர் மேலேயே வந்து படுது. இத பார்த்து அவனுமே மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட வந்து ஆக்சுவலா இந்த கன்னை ஒவ்வொரு தடையுமே ட்ரிகர் அழுத்தும் போது அந்த புல்லட்டுடைய டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட இந்த பொண்ணு ஆலவிரா சாமின்னு சொல்லிட்டு அவனை கொல்லாமையா அங்க இருந்து ஓடி போயிடுறா.